संगीत पुस्तक Book of Psalms 54:4. இதோ தேவன் எனக்கு சகாயர், இதோ தேவன் எனக்கு சகாயಕನು, ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். ಕರ್ತನ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡುವವನು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார், ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ದೇವರು என் ஆத்துமாவை ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ஆதரிக்கிறவர்களோடு ಕಾಪಾಡುವವನಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய ஆத்துமாவுக்கு, ನಮ್ಮ ಪ್ರಾಣಕ್ಕೆ அனுகூலವಾಗಿ நமக்கு சப்போர்ட்டிவாக ನಮಗೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ மோட்டிவேட் பண்ணுகிற ನಮ್ಮ ಮೋಟಿವೇಟ್ ಮಾಡುವ ஒவ்வொருவரோடும் ಯಾರಿದ್ದಾರೆ? தேவன் இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾರೆ. நம் ஒவ்வொருவருக்கும் ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ சகாயராய் ದೇವರು இருக்கிறார். ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. பாஸ்டர் உங்களை மோட்டிவேட் பண்ணுகிறார். நீங்க பாஸ்டரோட நிக்கிறீங்க. ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். நம்மளோடும் அவர் இருக்கிறார். எனக்கு உதவியாளராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்கோர்த்து நிற்க மாட்டாங்க. என சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள்ல நன்கு தெய்வத்தை ருசித்தபடியினால இப்ப பெஸ்ட் பிரியாணி எங்க கிடைக்கும்? பெஸ்ட் பிரியாணி எங்க சிಗುತ್ತೆ? ஹைதராபாத்துக்கு போக முடியும்? ஒரே சுத்திரை உனக்கு வருது. அந்த உட்கார்ந்து இருக்கிறாரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இப்ப அவரு ஒண்ணு சொல்லுவாரு, இவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் ஒண்ணு சொல்லுவான். ஏன்னா அவர்கள் ருசித்தது அவர்களுக்கு தான் தெரியும். பெஸ்ட் எதுன்னு. இந்த மூணையும் ஒண்ணா கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி இது அவருக்கு அதை இவருக்குன்னு மாத்தி சாப்பிட வச்சாதான் தெரியும். மூன்றுல ஒன்று பெஸ்ட் ஆகும். ருசித்தவனுக்கு தான் தெரியும் எது பெஸ்ட் என்று. அதனாலதான் சங்கீதக்காரன் 34 கூட எழுதுனா, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, taste and see அப்படினா ருசித்து பாருன்னா, ருச்சி ಮಾಡಿ ನೋಡಿ. அப்படினா ನಾವು ருசித்து அனுபவித்தவர்களாய் இருக்கணும். ருச்சி அனுபவ ಮಾಡುವವರಾಗಿ ಇರಬೇಕು. தாவீதனுடைய அனுபவம் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு ருசித்து வைத்திருந்தார். ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ರುಚಿ ನೋಡಿ ಮಾಡಿದನು. பிரியாணினா ಅಂದರೆ என்ன முக்கியமானது? ಅದರಲ್ಲಿ ಏನು ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ? அது ಮೊಸರುனா ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ என்ன முக்கியம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಮುಖ್ಯ? 65 னா ಅದಕ್ಕೆ என்ன முக்கியம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಮುಖ್ಯ? அப்படின்ற மாதிரி ಆ ರೀತಿಯ தெய்வத்தை அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ತನ್ನ ಜೀವಿತದ ಸಂದರ್ಭಗಳಿಗೆ ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாய் அவரை டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கார். ಒಂದೊಂದರಲ್ಲಿ ಒಂದೊಂದು ವಿಧವಾಗಿ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ அவரையே சார்ந்து நின்னுட்டான். ಅವನೇ ಸಾರಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. சொல்லுகிறான், ಹೇಳ್ತಾನೆ, தேவன் எனக்கு சகாயர், ದೇವರೇ ಸಹಾಯಕನು, என் ஆத்துமாவை ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ஆதரிக்கிறவர்களோட கஷ்டத்தின் மத்தியில கடந்து போகும்போது, கஷ்டಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು உபத்திரவத்தின் ஊடே கடக்கும் போது, ವಿಪತ್ತುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ, பள்ளத்தாக்கில் நீ நடக்கும் போது, ಕಣ್ಣಿನ ಗುಡಿ ನಡೆಯುವಾಗ அதை ஏளனம் பண்ணுகிற கூட்டம் அல்ல, நாம் ஜெபிப்போம், ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார், நமக்கு ஜெயம் கொடுப்பார், தைரியமாய் இருங்க, தைரியமாயிரு, நானும் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன் சொல்லுகிற கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபையாகும். இப்படி தாவீதோடும் அநேகர் இருந்தார்கள். அவனுடைய சூழ்நிலை மாறின போது அவனுக்கு உண்டானதை எல்லாம் அவன் இழந்து வெறுங்கையாய் நிற்கும் போது, ஒன்றுமில்லாமல் நிற்கும் போது, அவன் வாழ்க்கை ஏமாற்றத்தில் முடிவடைந்த போது அவனுக்கு தெரியும் இது முடிவல்ல என்பது. அவனை சுற்றி இருந்தவர்கள் இதோடு தாவீது முடிந்தான்னு நினைத்தார்கள். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல, பல சூழ்நிலைகளை அவன் அப்படி
கடந்து வந்தான். ಅನೇಕ ಸಂಘಗಳನ್ನು ಹಾದು ಬಂದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆಲ್ಲ கொஞ்சமும் பயப்படல. ಅವರು ಸ್ವಲ್ಪ ಭಯಪಟ್ಟಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ தெய்வத்துக்கு பயப்படுகிறவனாக ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನಾಗಿದ್ದನು. அவன் ராஜாவானதுனால ಅವನು ರಾಜನಾಗಿದ್ದರಿಂದ பயப்படுகிறவன் அல்ல. ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನು பிராயத்திலிருந்து ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ கற்றுக்கொண்டவைகளை மனதில் வைத்து ತಾನು ಕಲಿತುಕೊಂಡು ಮನಸ್ಸಿಟ್ಟುಕೊಂಡು அவைகளிலே நின்று ಅವುಗಳಲ್ಲಿ ನಿಂತು தன்னை வளர்த்து கொண்டவன், ತನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಂಡವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ மனிதனுடைய வாழ்க்கையில ಆ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ சூழ்நிலைகளை அவன் கடந்தாலும் ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳು ಹಾದು ಹೋದನು. தோல்வி என்பதே அவனுடைய வாழ்க்கையிலே ಸೋಲು ಎಂಬುದೇ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சம்பவங்களை வாசிக்கும் போது ಘಟನೆಯನ್ನು ಓದುವಾಗ தாவீது இங்கே முடிஞ்சிடறாரு. ದಾವೀದನಿಗೆ ಮುಗಿದೋಯ್ತಾನೆ. அவனோட இருந்தவங்க ಅವನೊಂದಿಗೆ ಇದ್ದವರು அவனால சாப்பிட்டாங்க, ಅವನೊಂದಿಗೆ ಊಟ ಮಾಡಿದರು, அவனால சுகமா தண்ணி குடிக்கிறானுங்க. ಅವನೊಂದಿಗೆ ಸುಖವಾಗಿ ನೀರು ಕುಡಿತಾರೆ. தாவீது இல்லன்னா அவனுங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ದಾವೀದನ ಇಲ್ಲದ ಅವರೊಂದು ಏನಿಲ್ಲ. தாவீதுக்கு தாவீது இப்ப தப்பு பண்ணல, ದಾವೀದನ ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲ, ஏமாற்றம் ஆயிட்டாரு. ಮೋಸವಾದನು. அப்ப ஏமாற்றம் அடைந்து ಮೋಸ ಹೊಂದಿಕೊಂಡು வஞ்சிக்கப்பட்டு ವಂಚನೆ ಮಾಡಿ ரோகத்துக்கு ஆளாகி ರೋಗಕ್ಕೆ ஒண்ணுமில்லாம நின்னுகிட்டு இருக்கும்போது ಏನಿಲ್ಲದೆ ನಿಂತಿರುವಾಗ அவனால சாப்பிட்டவன், ಅವನೊಂದಿಗೆ ಊಟ அவனால ಮಾಡಿದವನು, தண்ணி குடிச்சவன், ಅವನೊಂದಿಗೆ ನೀರು ಕುಡಿದವನು, அவனொந்திಗೆ வாழ்ந்துகிட்டு இருக்கவன், ಜೀವನ ಮಾಡಿದ್ದವನು, ஐயா ಅಯ್ಯ இனிமேல ஒன்னால ஆகாது, ನಿನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, நான் வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க போட்டுமா ಎಲ್ಲರೂ ಬೇರೆ ಭಿಕ್ಷೆ ಬಿಡಬಹುದಾ அப்படின்னு போயிருந்தா கூட பரவாயில்ல. ಆ ರೀತಿ ಹೋಗಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. அது மாதிரி கூட சொல்லுங்க. ಅದೇ ರೀತಿ ಕೂಡ ಹೇಳಿಲ್ಲ. கீழே குனிஞ்சு ಕೆಳಗೆ ಹೋಗಿ கல்ல கையில எடுத்துட்டு ಕಲ್ಲು ತೆಗೆದುಕೊಂಡ. எதுக்குடா? ಏನಕ್ಕೆ? எதுக்கு? ಏನಕ್ಕೆ? சோறு போட்டவன அடிக்க போறானுங்க. ಊಟ ಹಾಕಿದವನು ಹೊರಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அப்போ ಆಗ தாவீதுனுடைய ದಾವೀದನ அந்த ஹிருதயம் எப்படி இருந்திருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ಆ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೋದು. நம்மோட நின்றவங்க, ನಮ್ಮೊಂದಿಗೆ ನಿಂತವರು, நம்மோட சாப்பிட்டவங்க, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಊಟ ಮಾಡಿದವರು, நம்மோட இருக்கிறவன், ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವರು இன்னும் உனக்கு விரோதமா உன்னை கொல்றதுக்கு நிக்கும் போது ತಕ್ಷಣ ನಿಮಗೆ ವಿರೋಧಕ್ಕಾಗಿ ನಿಂತಾಗ அடிப்பா அப்படின்னு என்ன ஏசப்பாவா? அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ಅವನು ಹೊಡೆದಕ್ಕೆ ಮುಂಚೆ நம்ம எது கிடைக்குதோ எடுத்து அடிச்சுக்கிட்டோம். ನಾವು ಏನ್ ಸಿಗುತ್ತೆ தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாம் கல்ல கையில எடுத்து நிக்கும் போது, ಎಲ್ಲಾ ಕಲ್ಲು ಎತ್ತಿದ್ರು ಕೈ ನಿಂತಾಗ, அவனை திட்டும் போது, ಅವನು ಬೈಯುವಾಗ, அவனை பேசும்போது, ಅವನು ಮಾತನಾಡುವಾಗ, அவனை இன்னும் வேதனைப்படுத்தும் ಇನ್ನೂ ವೇದನೆ ಪಡುತ್ತಾನೆ. எல்லாத்தையும் இழந்து நின்றுகிடும். ಮೊದಲು ಎಲ್ಲಾನು ಕಳೆದುಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಾನೆ. இன்னும் அவனை இவரோடு கூட இருக்கிறவர்கள் காயப்படுத்தி ಇನ್ನೂ ಇವರು ಜೊತೆಗಳು நாங்க இருக்கிற தைரியமா இருன்னு சொல்லல. ನಾವು ಇದೇ ಧೈರ್ಯವಾಗಿರು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. யாரும் அவனை கைவிட்ட போது ಎಲ್ಲರೂ ಅವನ ಕೈ ಬಿಟ್ಟಾಗ அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳ್ದ, நான் அவரை விசாரிப்பேன், ನಾನು ಅವನ ವಿಚಾರಿಸ್ತೇನೆ, தேவனிடத்தில் விசாரிப்பேன். ನಾನು ದೇವರ ವಿಚಾರಿಸ್ತೇನೆ. எல்லாரும் அவனுக்கு விரோதமா நிற்கும் போது ಎಲ್ಲ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಾಗ கொஞ்சம் கூட யோசிக்காம ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಯೋಚನೆ ಮಾಡದೆ முழங்கால் படி ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து, ಪರಲೋಕಕ್ಕೆ ಎಟ್ಟ ಕಣ್ಣುಗಳನ್ನು ದೇವರೇ, இதை நீர் அறிவி, ಇದು ನೀರು ತಿಳಿಸಿದ್ದೀರಾ, நமக்கு மறைவா இங்க ஒண்ணும் நடக்கல, ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿ ಏನು ನಡೆದಿಲ್ಲ, நான் இப்ப என்ன செய்யட்டும்னு நீங்க சொல்லுங்க. ಈಗ ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕೆಂದು கூட இருக்கிறவர்கள் ஆலோசனை கேட்கல, ಜೊತೆ ನಿಲ್ಲುವವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೇಳಿಲ್ಲ, பேசியிருந்தா கொன்னே போட்டிருப்பானுங்க. ಆ ರೀತಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸಾಯಿಸೇ ಬಿಡ್ತೇವೆ. இடத்தில் பேசுகிறவன் ಅವನು ದೇವರ ಹತ್ರ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. சொன்னா ದೇವರು ಹೇಳಿದ್ರು, தோல்வி ஜெயமாய் மாறும். ನಿಮ್ಮ ಸೋಲು ಜಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ. அப்படி அவன் தெய்வத்தை அனுபவித்ததுனாலதான் ಈ ದೇವರನ್ನು ಅನುಭವಿಸಲಿದ್ದಾನೆ. இங்கே சொல்லுகிறான், ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் என் சகாயர் என்று. ದೇವರ ಸಹಾಯಕನು. என்ன சொல்லி இருக்கணும்? ಏನ್ ಹೇಳಿರಬೇಕು? அவர் God is God ன்னு நம்ம சொல்றபடி ಅವರ ಗಾಡಿಸ್ ಗಾಡ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀವಿ. தேவன் ನನ್ನ ದೇವರು என்னுடைய தேவன்னு சொல்றதுக்கு பதிலா ನನ್ನ ದೇವರು என் ಕೇಳೋದಕ್ಕಿಂತ தேவன் எனக்கு உதவியாளர்னு சொன்னான். ನನ್ನ ದೇವರ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ಏನಕ್ಕೆ? நிக்கிற ஒருத்தனும் உதவல, ಜೊತೆ ನಿಂತವರು ಯಾವ ಸಹಾಯವಿಲ್ಲ, மாத்திரம் உதவுகிறான். ಅವನು ಮಾತ್ರ. அதனாலதான் அவன் கொம்பு எல்லாரை விட உயர்ந்து நின்றது. ಅವನ ಕುಂಭ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಉನ್ನತವಾಗಿದೆ. மனுஷனால அல்ல, ಮನುಷ್ಯನಿಂದಲ್ಲ, அப்பனால அல்ல, ತಂದೆಯಿಂದಲ್ಲ, தாயினால அல்ல, ತಾಯಿಯಿಂದಲ್ಲ, குடும்பத்தால அல்ல, ಕುಟುಂಬದಿಂದಲ್ಲ, தேசத்தின் ராஜாவால அல்ல, ರಾಜನಿಂದಲ್ಲ, தேவனாலே ஆன. ದೇವರಿಂದಲೇ ಆಗುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களோ ಕೇಳಿಕೊಂಡಿರುವ ನೀವುಗಳು எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் ನಿಮ್ಮ ಯಾವುದೇ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ இக்கட்டான பாதை கடந்து போனாலும் ಯಾವುದೇ ಇಕ್ಕಟ್ಟಾದ ದಾರಿಗಳು தாங்க முடியாத வேதனை ஆனாலும் ಹೃದಯ ತಡಕಾಲದ ವೇದನೆ ಆದರೂ மனுஷனுக்கு முன்னாடி அழாத, ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ ಅಳಬೇಡ, நேர ஆலயத்துக்கு வா, ನೆಟ್ಟಿಗೆ ಆಲಯಕ್ಕೆ ಬಾ, பாதத்துல முழங்கால் போட்டு ಅವರ ಪಾದದ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ கண்ணீரால அதை தெரியப்படுத்து. ಕಣ್ಣೀರಿಂದ ತಿಳಿಯಪಡಿಸು. ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர் வேல்யூ வச்சு ನಿಮ್ಮ ಒಂದೊಂದು ಹನಿ ಕಣ್ಣೀರಿಗೂ
விடவே மாட்டார் ஒருத்தனையும். எவ்வளவு தூரம் போனாலும் மடங்கடிப்பது அவருடைய வேலையாய், வடித்த உன்னை சிரிக்க வைப்பது, உன்னை சந்தோஷப்படுத்துவது அவருடைய வேலையாய். சொன்னார், ஆதரிக்கிறவர்களோடு தெய்வம் இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறவராய். சூழ்நிலை பார்த்து மாறுகிறவன் மனிதன், சூழ்நிலை பார்த்து விலகுகிறவர் மனிதன் அல்ல. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், போகிற இடமெல்லாம் நம்மோடு வருகிறவர், எங்க போனாலும் முன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயத்தோடு கூட செயல்படுவார். போராட்டம் வரட்டும், சத்துரு வரட்டும், பலவீனம் வரட்டும், வியாதி வரட்டும், கஷ்டம் வரட்டும், மனக்குறை வரட்டும், என்ன வந்தாலும் தேவனின் சகாயர்னு நீ நில்லு, வெட்கப்படுத்த விடவே மாட்டேன். என்னுடைய அனுபவம் அதுதான். நல்ல கையில் எடுத்து நிற்கும் போது தைரியமாய் பரலோகத்தை பார்த்து ஜெபித்தார். அதே மனிதர்களுக்கு, கையெடுத்து நின்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கல, அவன் கொள்ளடிச்ச பொருள் இருந்து ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுத்தான். கல்லெடுத்து அடிக்கிறானுங்க, ரெடியா நிக்கிறானுங்க, திரும்பி அவனுங்களுக்கு வந்து அப்பம் கொடுக்கறான், சாப்பிட, நீ கலைச்சு போயிருக்கு. எப்படிப்பட்ட மனிதனாய் கர்த்தர் அவனை மாற்றி, கர்த்தர் அப்படி உங்களையும் நடத்த வல்லவராய், சகாயராய் இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவர்களோடும் அவர் தான் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நேரம் கடந்து போகிறபடி வசனங்களை கவனிப்பார். சங்கீதத்தின் புத்தகம் Book of Psalms 10:14. ನೀನು ಅವರ ಅನ್ಯಾಯ ಬಲಾತ್ಕಾರಗಳನ್ನು ನೋಡಿಯೇ ಇದ್ದಿ, ಅವುಗಳನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಿ. ಗತಿಯಿಲ್ಲದವನು ತನ್ನನ್ನು ನಿನಗೆ ಒಪ್ಪಿಸುವನು, ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಿಗೆ ನೀನೇ ದಿಕ್ಕು. அதை பார்த்திருக்கிறீரே, ನೀವು ಅದನ್ನು ನೋಡಿದ್ದೀಯಾ? உத்தரவத்தையும் குரோகத்தையும் கவனித்திருக்கிறீரே, ಅನ್ಯಾಯ ಬಲಾತ್ಕಾರವನ್ನು ನೋಡಿದ್ದೀಯಾ? நீர் பதிலளிப்பீர். நீ ಅದಕ್ಕೆ ಅವನು ವಿಚಾರಿಸಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೀಯಾ? ಏನು? உனக்கு நடக்கிற அநியாயத்தை, ನೀನು ನಡೆಯುವ ಅನ್ಯಾಯ, உனக்கு விரோதமாய் நடக்கிற ನಿನಗೆ விரோதங்களை, ಬಲಾತ್ಕಾರಗಳನ್ನು, உனக்கு விரோதமாய் எழும்புகிற கோபங்கள், ನಿನಗೆ ಎದುರುವ ಕೋಪಗಳಿಂದ, கிரியைகளை எல்லாம் யார் அறிந்திருக்கிறார்? ಯಾರು ತಿಳಿದಿದ್ದಾರೆ? தெய்வம் அறிந்திருக்கிறார், ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾನೆ, பார்த்து ಅವರು கொண்டிருக்கிறார், ನೋಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. மறைவா இல்லைங்க. ನಮಗೆ ಮರೆಯಾಗಿಲ್ಲ. யார் பதிலளிப்பா? ಯಾರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ? நீ அல்ல, ನೀನಲ್ಲ, உன்னோடு இருக்கிற தெய்வம் பதிலளிக்கிறவர். ನಿನ್ನೊಂದಿಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾನೆ. எளியவன், ಚಿಕ್ಕವನು, எளியவன் ಚಿಕ್ಕವನು தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். ತನ್ನ ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಿಗೆ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಿಗೆ சகாயர் யாரா? ಸಹಾಯಕನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருமில்லன்னு யோசிக்கிறீங்க? யாரெல்லாம் ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? தேவன் உனக்கு சகாயரா, ನಿಮ್ಮ ದೇವರ ಸಹಾಯಕನೇ, தேவன் உனக்கு நல்ல தகப்பனா, ನಿನ್ನ ದೇವರು ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾಗಿ, நடத்துகிறவரா, ನಡೆಸುವವರಾಗಿ, விசாரிக்கிறவரா, ವಿಚಾರಿಸುವವರಾಗಿ, காரியங்களுக்கு பதில் செய்கிறவரா, ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡುವವರಾಗಿ, எழும்புகிறவர்களே, ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗೆ ಎದುರುವವರಾಗಿ, மக்களை எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಸತ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நிச்சயமாக ನಿಶ್ಚಯವಾಗಿ அவர் பதிலளிப்பார். அவர் உತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ. சத்துருக்களுக்கு தீமையோ, ನಮ್ಮ ಶತ್ರುಗಳಿಗೆ ಕೇಳು, உனக்கு நன்மையும் அவர் செய்ய வல்லவராய் ನಿಮಗೆ இருக்கிறார். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே சங்கீதத்தின் புத்தகம் ಅದೇ ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ 9ஆம் சங்கீதம், 9ನೇ ಅಧ್ಯಾಯ, அதே அடுத்த பக்கம் 9:18. ದಿಕ್ಕಿಲ್ಲದವರು ಕಡೆಯವರೆಗೂ ಮರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ, ದೀನ ನಿರೀಕ್ಷಣೆಯು ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. எளியவன் ದಿಕ್ಕಿಲ್ಲದವರು என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, ಎಂದಿಗೂ ಮರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை. ದೀನರ ನಿರೀಕ್ಷಣೆಯು ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எளியவன்
சோ என்னைக்கு என்ன பண்ணப்படுறது? என்றைக்கும் தேவன் உன்னை மறந்து விடுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, தெய்வமாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டார். ஏழ்மையை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணும் ஆகாது. நம்பிக்கை கனப்படுத்துகிறவர் உண்டு. நேரங்கள்ல மனிதர்கள் நம்பிக்கையை அவமதிப்பார்கள், அசட்டைப்படுத்துவார்கள், உன்னை உதாசீனப்படுத்துவார்கள். தெய்வம் அப்படி அல்ல, நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். முதல் ஆபிரகாமில் இருந்து நம்பிக்கைக்குரிய தெய்வம். நோவா தாத்தா கிட்ட கூட சொன்னாரு, நீ நீதிமானாய் இருக்கிறபடினால என்னை விசுவாசித்து கர்த்தருக்கு பயந்து நடப்பதனால நான் அழிக்க போகிறேன் இந்த பூமியை. நீ எனக்கு முன்பு நீதிமானாய் இருப்பதனால என்னை நம்பி நீ வாழ்கிறபடினால உன்னை மற்றவர்களோடு கூட நான் அழிக்க மாட்டேன். தேசத்தையே அழிக்க போகிறார், தேசமே அழிய போகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கர்த்தர் அந்த அழிவு நின்று காக்க வல்லவராய் இருக்கிறார். வழியை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். போகிற பாதை இதுவாய் இருக்கட்டும், இந்த பாதையை நீ சூஸ் பண்ணிக்கொள், இந்த பாதையை நீ நட, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ மற்றவர்களோடு அழிக்கப்பட மாட்டாய், நீ காக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ சுகமாய் வாழ்வாய். அதற்கான தாயை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே தெய்வம் மாறாத தெய்வமாய் உங்கள் தெய்வமாய் இருக்கிறார். எழுதப்பட்டது இன்று அப்புறம் நாளைக்கு நம்ம இருப்போமா? கேரண்டியா? யாராவது கேரண்டியா? இல்ல இல்ல, பைபிள் மாத்திரம் தான் கேரண்டி சொல்லுங்க. ஏன்னா அவர் நாளைக்கும் அவர் தெய்வமானபடி அவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நாளைக்கு நான் தான். அதனால என் கிருபைனால நீ நாளைக்கு வந்துடுற. அவர் மாறாத தெய்வம், மாறாத தெய்வம். கிருபையை பற்றி கொள்ள நாம் என்ன பண்ணணும்? தினமும் அவரை தேடுகிறவர்களாய், அவரை உங்கள் தெய்வமாய் ஏற்று வேலைக்கு போகணும். ஜெபம் இல்லாம ஒன்னையும் செய்யாது. என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன பதிலே இல்லைனாலும் ஜெபி, நிச்சயம் உன் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் அளிப்பார். நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. இன்னும் அதிகமாய் அவரை நம்புங்க. இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. அவர் இன்னும் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதத்தின் புத்தகம் 72:12. ಯಾಕೆಂದರೆ ಅವನು ಮೊರೆಯಿಡುವ ಬಡವರನ್ನು, ದಿಕ್ಕಿಲ್ಲದ ಕುಗ್ಗಿದವರನ್ನು ಉದ್ಧರಿಸುವನು. அல்லேಲೂಯಾ. கூப்பிடுகிற எளியவனையோ, உதவியற்ற சிறியவனையோ அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற உன்னை அவர் என்ன பண்ணுகிறார்? விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆபத்திலிருந்து விடுவித்தவர், சாபங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்தவர். வருகிற கஷ்டங்கள், பலவீன போராட்டங்கள், சூழ்நிலைகள் ஏதுவானாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றில் நின்று உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார்.
விடுவிப்பது அவருக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು ಅವರಿಗೆ ಅಲ್ಪವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அவருக்கு பெரிய காரியங்கள் ನಮಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು அவருக்கு சாதாரண வேலையாய் இருக்கிறது. ಅವರಿಗೆ ಸಾಧಾರಣ ಕೆಲಸವಾಗಿದೆ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பல அதிசயமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ಸತ್ಯದ ಅನೇಕ ಅತಿಶಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. நேரம் கடந்து போனது. ಸಮಯ ಅದು ಹೋಯಿತು. ஒரு மனிதனை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಗುರುತುಪಡಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அப்போஸ்தலனாகிய பவுலை ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು காலவோடு உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಅದನ್ನು ಗುರುತುಪಡಿಸುತ್ತಾರೆ. மனிதனுடைய வாழ்க்கை நாம் அறிந்திருக்கிறோம். ಮನುಷ್ಯನ ಜೀವನ ತಿಳಿದಿದ್ದೇವೆ. அப்போஸ்தல நடபடிகள் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 9ஆம் அதிகாரத்துல 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவருடைய வாழ்க்கை குறித்து ಅವನ ಜೀವನದ ಕುರಿತು வேதம் அடையாளப்படுத்துகிறது. ಸತ್ಯದ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತದೆ. அவர்கள் வாசிப்பார்கள். ತೆಗೆದವರನ್ನು Book of Acts 23:11. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 23:11. ಆ ದಿನದ ರಾತ್ರಿ ಕರ್ತನು ಪೌಲನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು, ಧೈರ್ಯದಿಂದಿರು, ನೀನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ನನ್ನ ಸಂಗತಿಯನ್ನೆಲ್ಲ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಿದಂತೆಯೇ ರೋಮಾಪುರದಲ್ಲಿಯೂ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕಾಗುವುದು ಅಂದನು. ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலே ಆ ದಿನದ ರಾತ್ರಿ கர்த்தர் பவுலின் அருகே நின்று ಕರ್ತನು ಪೌಲನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು, பவுலே திடன்கொள். ಪೌಲನೇ ಧೈರ್ಯದಿಂದಿರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பவுலே ಪೌಲನೇ திடன்கொள். ಧೈರ್ಯದಿಂದಿರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காலவோளை ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ಯೆಹೋವನು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, என் மகனே மகளே, ನನ್ನ ಮಗನೇ ಮಗಳೇ, சபையை தேவ ஜனமே, ಸಭೆಯ ದೇವಜನರೇ, நீ திடன்கொள் ನೀ ಧೈರ್ಯದಿಂದಿರು. சொல்லுகிறார். ಏನು ಹೇಳ್ತಾನೆ? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ಸೇನೆಗಳ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ என்னை குறித்து ನನ್ನ ಕುರಿತು எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ರೋಮಾಪುರದಲ್ಲಿಯೂ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕಾಗುವುದು ಎಂದನು. தேவனுடைய திட்டத்தை, ಇದು ದೇವರ ತೀರ್ಮಾನವನ್ನು, God's plan ದೇವರ ತೀರ್ಮಾನವನ್ನು அங்கே பவுலுக்கு என்ன ಅಲ್ಲಿ பண்ணப்படுகிறது? ಪೌಲ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? சொல்லப்படுகிறது. ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பவுல் யாராயிருந்தார்? ಪೌಲ ಯಾರಾಗಿದ್ದನು? ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு, ಸ್ಟೇವನ ಕೊಲ್ಲಲ್ಪಡುವುದಕ್ಕೆ, அந்த இரத்த சிந்துதலுக்கு, ಆ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ, அந்த இரத்த சாட்சிக்கு ಆ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗೆ காரணமானவனாயும் ஒருத்தன். ಕಾರಣನಾಗಿ ಒಬ್ಬ, காரணமானவர்கள்ல ಕಾರಣರಾದವರಲ್ಲಿ இந்த பவுலும் ஒருவன். ಈ ಪೌಲನು ಒಬ್ಬನು. முன்னாடி அவரே வாயில சொல்றாரு, ಅಲ್ಲಿಂದ ಅದೇ ಬಾಯಿ அவனை ಹೇಳ್ತಾನೆ, கல்லில் அடிக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன், ಅವನು ಕೈ ಹಿಡಿದು ನಾನು ಅಲ್ಲೇ அவன் ನಿಂತಿದ್ದೆ, வஸ்திரம் கரைப்படாம இருக்க அதை பாதுகாத்தது நான் தான், ಅವರ ಬಟ್ಟೆ ಕೊಲೆಯಾಗದೆ ಇರಲು அவனை ನಾನೇ, காப்பாத்த ಅವನು ಕಾಪಾಡಲು அதிகாரம் இருந்தோ ಅಧಿಕಾರವಿತ್ತು, பலன் இருந்தோ ಬಲವಿತ್ತು, சைடுல நின்னு வேடிக்கை பார்த்ததும் நான் தான். ಸೈಡಲ್ಲಿ ನಿಂತು ನೋಡಿದವನು ನಾನೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்தது ಮತ್ತೆ பட்டணங்கள் தோறும் ಪಟ್ಟಣ ஊழியர்களை துன்பப்படுத்துகிறவனோ, ಸಭೆಯನ್ನು சிறுமைப்படுத்துகிறவனோ, ಹಿಂಸೆಪಡಿಸುವವನು, அவர்களை வேதனைப்படுத்துகிறவனுமாய் சுற்றி நடந்தேன். ಅವರ ವೇದಪಡಿಸುವ ಸುತ್ತ ನಡೆದನು. எனக்கு அதிகாரம் இருந்தது, ನನಗೆ ಅಧಿಕಾರವಿತ್ತು, என்னிலும் அதிகாரம் உள்ளவர்கள் ನನ್ನಲ್ಲಿ ಅಧಿಕಾರವುಳ್ಳವರು எனக்கு பலமாய் இருந்தார்கள். ನನಗೆ ஒரு ಬಲವಾಗಿದ್ದರು. பொண்ணுமே அசைக்க முடியல. ಒಬ್ಬನನ್ನು ಅರಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அவர்கள் தீர்மானங்களை ಅವರ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು நிறைவேற்றுகிறவனாக, நிறைவேற்றுವವனாக, சபையை துன்பப்படுத்துகிறவனாய் நடந்து ಸಭೆಯನ್ನು சென்றேன். ಹಿಂಸೆಪಡಿಸುವವನಾಗಿದ್ದು ನಡೆದಿದ್ದೆ. 9ஆம் அதிகாரத்துல 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்படி தமஸ்கு பட்டணத்து சபையை ಆ ದಮಸ್ಕ ಪಟ್ಟಣದ ಸಭೆಯನ್ನು அனனியா பாஸ்டர் ಅನನ್ಯ ಪಾಸ್ಟರನ್ನು துன்பப்படுத்த ಹಿಂಸೆಪಡಿಸಲು, கட்டுறதுக்கு ಅವರ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ அதிகாரத்தோட ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ஆர்ப்பலத்தோட ಪೂರ್ತಿ ಬಲದೊಂದಿಗೆ தைரியமாய் புறப்பட்டு போனா. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೊರಟು ಹೋದನು. அவனுக்கு தெரியாது ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ அந்த நாள் ಆ ದಿನ தெய்வம் அவனை தொட போற நாள். ದೇವರನ್ನು ಮುಟ್ಟುವಂತ ದಿನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் நினைத்தது ஒன்று, ಅವನು ನೆನೆಸಿಕೊಂಡದ್ದು ಒಂದು, போகிற வழியிலேயே ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲಿಯೇ இந்த தெய்வம், ಈ ದೇವರು, இந்த கர்த்தர், ಈ ಕರ್ತನು, சகாய ನಿನ್ನ ಸಹಾಯಕನು அனனியாவுக்கு சகாயம் செய்து ಅನನೀಯಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ சவுலை தொட்டா. ಸೌಲನ ಮುಟ್ಟಿದ. சவுல் அதே இடத்துல ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ சுருண்டு கீழே விழுந்தான். ಕೆಳಗೆ ಬಿದ್ದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குதிரையில ಕುದುರೆಯಲ್ಲಿ நல்லா உட்கார்ந்துட்டு சவாரி போயிட்டு இருந்தவன் ಎಳೆ ಕೂತ್ಕೊಂಡು ಸಾವೇ ಹೋಗ್ತಿದ್ದವನು. கீழே உட்கார்ந்துட்டு, ಕೆಳಗೆ ಕೂತ್ಕೊಂಡು யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, ಯಾರಾದ್ರೂ ಸಹಾಯ நான் ಮಾಡಿ, எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. ನಾನು ಎಲ್ಲಿದ್ದೀನಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அவனோடு கூட பேச ದೇವನಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. நான் தான் இயேசுன்னு சொன்னான். ನಾನೇ ಯೇಸು ಅಂದನು. தொட்டது ನಿನ್ನ ಮುಟ್ಟಿದ್ದು வேற யாரும் இல்ல, ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲಪ್ಪ, நான் தான் உயிர் தொழுந்த இயேசு. ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನದ நான் ಯೇಸು. ஜீவனோடு இருக்கிறேன். ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. இந்த திரும்பி போ, ತಿರುಗಿ ಹೋಗು, எருசலேமிலே ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ இயேசு
இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நீ சாட்சி கொடுன்னாரு. ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನದ ಸಾಕ್ಷಿ ಕೊಡೋನು. கொஞ்சமும் தாமதிக்காம ಸ್ವಲ್ಪ ತಡ ಮಾಡದೆ ஸ்நானம் பெற்றார், ಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡ, தைரியம் அடைந்தார், ಧೈರ್ಯ ಹೊಂದಿಕೊಂಡ, அபிஷேகம் பெற்றார், ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ, அனுப்பப்பட்டார். ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ, எருசலேமிலே வந்து ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಂದು இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார். ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನದ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಲು ಇಷ್ಟಪಟ್ಟ. இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி நின்ற மனிதன், ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನದ ನಿಲ್ಲಿನ ಸಾಕ್ಷಿ சொல்லுகிறவர்களை அடித்த மனிதன், ದೇವರನ್ನು ಹೊಡೆದ ಮನುಷ್ಯ இப்ப அவனே சொல்லுகிறார், ಅವನೇ ಹೇಳುತ್ತಾನೆ, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ಯೇಸು ಜೀವದೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂದು. அவர் பேசினார் என்னோடு, ಅವರು ಮಾತನಾಡಿದ அவர் ಜೊತೆಗೆ சத்தத்தை கேட்டு ಅವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், அவர் ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அவர் உயிர்த்தெழுந்தார். ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி எருசலேமிலே தைரியமாய் பிரசங்கித்தவன் ಆ ರೀತಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದವನು இங்கே அடிக்கப்படுகிறான். ಅಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಡುತ್ತಾನೆ. பிரசங்கித்ததற்காக, ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதற்காக ಯೇಸು ಜೀವದೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ பவுல் அடிக்கப்பட்டான். ಪೌಲ್ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனை கொலை செய்ய நினைத்தார்கள், ಅವನು ಕೊಲೆ ಮಾಡಲು ನೆನೆಸಿದರು. அவனை கட்டி போட்டு அடித்தார்கள். ಅವನು ಕಟ್ಟೆಯಾಗಿ ಹೊಡೆದರು. இவ்வளவு துன்பங்களை சகித்து ಇಷ್ಟು ಹಿಂಸೆಯನ್ನು ಸಹಿಸಿ தான் முன்னே வைத்த காலை என்ன பண்ணல, ನಾನು ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದ ಕಾಲಿಗೆ ಮುಡಿದ. என்ன பண்ணல. ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ? எத்தனை தடவை நம்ம ரிவர்ஸ் கீர் அடிச்சோம். ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅದು. பல பேரோட காடி ಅನೇಕ ಗಾಡಿ இந்த வருஷம் துவங்கும் போது ಈ ವರ್ಷ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗಲೇ எதிர்கள் இருந்தது. ಬಿದಿರುಕಲ್ಲಿತ್ತು. தொடர்ந்து ಬಿಡದೆ இது HMT லேஅவுட் போய் HMT ಲೇಔಟ್ ಹೋಗಿ அப்படி யஷ்வந்த்புரா போய் ಅದೇ ಯಶವಂತಪುರಕ್ಕೆ ಹೋಗಿ ட்ரெயினுக்கு போயிடும்னு பார்த்தா ಹಿಂಗೆ ಟ್ರೈನ್ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ பட் ரிவர்ஸ் கீரை போட்டு நைஸ் ரோட்ல போய் நிக்குது. ರಿವರ್ಸ್ ಗೇರ್ ಹಾಕಿ ರೇಸ್ ರೋಡ್ ನಿಂತಿದೆ. எத்தனை பேர் அப்படி நிக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇದು? ஏன் ಏನಕ್ಕೆ? நம்ம தெய்வத்தை பார்க்கல, ನಮ್ಮ ದೇವರು ನೋಡಿಲ್ಲ. தெய்வம் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் நம்ம கவனம் இல்லை, ದೇವರು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ಮೇಲೆ ನಮ್ಮ ಗಮನ ಇಲ್ಲ. சூழ்நிலைகளை பார்க்கிறோம், ಸಂದರ್ಭ நம்மை ನೋಡುತ್ತೇವೆ. சுற்றி நடப்பதை கவனிக்கிறோம், ನಾವು ಸುತ್ತ ನಡೆಯುವುದನ್ನು நம்மை ಗಮನಿಸುತ್ತೇವೆ. சுற்றி நிற்கிறவர்களை ನಾವು கவனிக்கிறோம், ಸುತ್ತ நம்ம ನಿಂತು பார்க்க ಗಮನಿಸುತ್ತೇವೆ. ஒண்ணும் இல்லைன்றதை யோசிக்கிறோம், ನಾವು ಜೋರ ಏನಿಲ್ಲ ಅಂತ நான் ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. என்ன செய்வேன்றதை நினைக்கிறோம். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ ನೆನೆಸುತ್ತೇವೆ. அதல்ல ಅದಲ್ಲ அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, உன் நினைவு, ನಿನ್ನ ಚಿಂತೆ, உன் வழி ನಿನ್ನ ದಾರಿ என் வழி அல்ல, ನನ್ನ ದಾರಿ ಅಲ್ಲ. நீ யோசிப்பது போல் யோசிக்கிறவர் நான் அல்ல. ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನನ್ನ ಆಲೋಚನೆ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் ஆதலினால் இதை அறிந்ததான பவுல் ತಿಳಿದಿರುವಂತ ಪೌಲನು தைரியமாய் பிரசங்கித்தார், ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗ அடித்தார்கள், ಮಾಡಿದನು. ಹೊಡೆದರು, பிரசங்கித்தார், ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. கொலை செய்ய திட்டமிட்டார், ಕೊಲೆ ಮಾಡಲು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದನು. அங்கேயும் பிரசங்கித்தார். ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், ಈಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இதே போல ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ நான் உயிர்த்தெழுந்தேன் என்ற சாட்சியை ನಿನ್ನ ಪುನರುತ್ಥಾನ ಒಂದೇ ಅಂತ ಸಾಕ್ಷಿ ரோமிலும் போய் சொல்லுவடா. ನೀನು ರೋಮಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತೀಯ. அதுவரை ಅಲ್ಲಿವರೆಗೂ உபத்திரவங்கள் உனக்கு முன்பு வரும், ಉಪದ್ರವಗಳಿಂದ ಮುಂದೆ ಬರುತ್ತದೆ, ஆடுகள் வரும், ಪಾಡುಗಳು ಬರುತ್ತದೆ, அடியும் உதையும் ಒದೆಯು பரியாசமும் ಪರಿಹಾಸವು அவரே சொல்லி இருக்கிறார். ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. நான் பட்டினியா இருந்தேன், ನಾನು ಉಪವಾಸ ಇದ್ದೆ, வஸ்திரம் இல்லாம இருந்தேன், ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೆ, வீடு இல்லாம இருந்தேன், ಮನೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೆ, விசாரிக்கிறவர் இல்லாம இருந்தேன். ವಿಚಾರಿಸುವವರು ಇಲ್ಲದೆ ಇದ್ದೆ. அதை பத்தி அவர் ಯಾರ கவலைப்படல. ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡಲಿಲ್ಲ. எல்லாம் கடந்து வர தெய்வம் எனக்கு கருவை. ಇವೆಲ್ಲ ಆಗುವಾಗ ಕೃಪೆ ಕೊಟ್ಟರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணார். ದೇವರು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದರು. எருசலேமில் மாத்திரமல்ல, ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ரோமில் போயும் என்ன பண்ண ನೀನು போற? ರೋಮಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು? என்னை குறித்து நீ சாட்சி கொடுப்ப. ನನ್ನ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದ್ರಿಂದ தைரியமாயிரு. ನನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿರು. ನೀನು நடப்பதை குறித்து, ನಡೆಯುವ ಕುರಿತು, உன்னை சுற்றி இருப்பதை குறித்து ಈಗ ಸುತ್ತದ ಕುರಿತು யோசிக்காத. ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. தைரியமாயிரு. ಧೈರ್ಯವಾಗಿರು. உனக்கு முடிவு அங்க இருக்கு. ನಿನಗೆ ಕೊನೆ ಅಲ್ಲಿದೆ. உனக்கு நான் அங்க வச்சிருக்கிறேன். ನಿನ್ನ ಗುರಿನ ಅಲ್ಲಿದೆ. அது வரை ஒருத்தனும் உன் பிராணனை எடுக்க அனுமதி இல்லை. ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಒಬ್ಬರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை நடத்தினார். ದೇವರು ಅಪೊಸ್ತಲರನ್ನು ನಡೆಸಿದರು. அதே புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ಅದೇ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 26 அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ವಚನ 11ನೇ ವಾಕ್ಯ 26:11. ಎಲ್ಲ ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿಯೂ ನಾನು ಅರಣ್ಯವಾಸಿ ಅವರನ್ನು ದಂಡಿಸಿ ಅವರಿಂದ ದೂಷಣೆ ಮಾತುಗಳನ್ನಾಡಿಸುವುದಕ್ಕೆ போதும். ಪ್ರಯತ್ನಿಸಿದೆನು. அவனே சொல்றான் பாருங்க, ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, சகல ஜெப ஆலயங்களிலும் ಎಲ್ಲ ಸಭಾ ಮಂದಿರಗಳಲ್ಲಿಯೂ ನಾನು அவர்களை அநேக தரம் தண்டித்தவன். ಅನೇಕ ವಾಕ್ಯವರನ್ನು ದಂಡಿಸಿದೆ. பொல்லாத மனுஷனாய் ಈ ರೀತಿ ಬೇಡದ ಮನುಷ್ಯನಾಗಿ இப்படி பிரசங்கித்தவர்களை எல்லாம் அடித்து உதைத்தவன். ಈ ರೀತಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದಲ್ಲ ಹೊಡೆದನು. இப்ப இவன் என்ன பண்ணிட்டு ಈ ವಿವರಣೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ.
அடி வாங்கிட்டு இருக்கிறான். ಒಳೆ ತಿಂದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எதுக்காக? ಏನಕ್ಕೋಸ್ಕರ? அவர் எழுந்தார் என்ற சாட்சிக்காக. அவர் ಎದ್ದರೆಂದು ಸಾಕ್ಷಿಗೋಸ್ಕರ. அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. ಅದನ್ನು ನೆಲೆನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ. அதை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக. ಅದನ್ನು ಜನರು ನಂಬಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ. கூடி வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கூடி ಬಂದ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை ಇಡಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ. மற்றவர்களை அடித்து துன்பப்படுத்தினவன் உனக்காகவும் அடியை சுமந்திருக்கிறார். ನೀವು ಬೇರೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಒಡೆದಿದ್ದಾನೆ. இயேசு ஒருவர் மாத்திரம் அடிக்கப்படலங்க. இயேசு ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಒಡೆಯಪಡಲಿಲ್ಲ. அவர் சிந்தின ரத்தம் அவர் ಸುರಿಸಿದ ರಕ್ತ இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்களை போக்குகிறது. ಈ ಮನುಷ್ಯ ಕುಲದ அதை ಪಾಪಗಳನ್ನು விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பாவத்தையும் அந்த ரத்தம் கழுவுகிறது. ನಮ್ಮಂತ ಒಬ್ಬ ಪಾಪ ದೇವರು ಕಳೆದಿದೆ. அது உண்மை. ಅದು ನಿಜ. அப்படியே ಅದೇ ರೀತಿ ஒவ்வொரு சபைக்காகவும் ಒಂದೊಂದು ಸಭೆಗಾಗಿ ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் ಒಂದೊಂದು ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ரட்சிக்கப்பட போகிற ஆத்துமாக்களுக்காக இயேசு மாத்திரமல்ல, இயேசுவுக்கு பின் நடந்த சீஷர்கள் ஒவ்வொருவரும் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். ಯೇಸುವಿನ ನಡೆದಂತ ಶಿಷ್ಯರು ಒಬ್ಬರು ರಕ್ತ ಸುರಿಸಿದ್ದಾರೆ. ಹalleluya. அவர்களெல்லாம் பட்ட பாடுகள்னால ಅವರೆಲ್ಲ ಪಟ್ಟಂತ ಪಾಡುಗಳಿಂದಲೇ இன்னைக்கு நீங்கள் சுகமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಸುಖವಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ. ಹalleluya. அப்படி பாடுபடுத்தினவன் ಹಿಂಸೆಪಡಿಸಿದವರು கிறிஸ்துவுக்காக பாடை அனுபவிக்கிறவனாய் வந்திருக்கிறான். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹಿಂಸೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. 27 அதிகாரம் ಅದೇ 27ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ 20ನೇ ವಾಕ್ಯ 7:20. ಅನೇಕ ದಿವಸಗಳ ತನಕ ಸೂರ್ಯನಾಗಲಿ ನಕ್ಷತ್ರನಾಗಲಿ ನಮಗೆ ಕಾಣಿಸದೆ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೊಡೆದದ್ದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವನೆಂಬ ಎಲ್ಲ ನಿರೀಕ್ಷೆಯ ಅಂದಿನಿಂದ ಕಳೆದು ಹೋಯಿತು. ஹalleluya. அப்படியே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ಅದೇ ದಿನದ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. Book of 2 Corinthians 2 ಕೊರಿಂಥ್ಯ 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் ನಾವು ನಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರದೆ மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರುವಂತಹ மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ನಾವು ಮರಣ ಮಾಡಲು ಬರುತ್ತದೆ ನಾವು ನಿಶ್ಚಯಿತ ಇದ್ದೇವೆ. ಹalleluya. நிச்சயம் மரணம் வரும் என்று ಮರಣ ಬರುತ್ತೆಂದು அவங்க ಅವರು முடிவு பண்ணிட்டாங்க. ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದರು. ಹalleluya. இப்ப ஆண்டவர் நம்ம முன்பு வாசித்த 23:11 ಅದು ಮೊದಲು 23 நீ எருசலேமில் மாத்திரமல்ல ரோமிலும் என்ன பண்ண போகிறாய்? என்னை குறித்து சாட்சி கொடுக்க போகிறாய். ஆதலால் நீ பயப்படாதே, தைரியமாய் இரு என்று சொன்னவர் இப்போ ரோமை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். கப்பல்ல பிரயாணம் செய்கிறார்கள். அந்த சூழ்நிலையை எழுதுகிறார். ಅನೇಕ ದಿನದಿಂದ சூரியனாவது ನಕ್ಷತ್ರಗಳಾவது ಕಾಣವೇ ಪಡಲ. ನೀವು ಕಾಣಲೇ ಇಲ್ಲ. என்ன ಹಂಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? 23:11 23:11 என்ன சொன்னார்? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕರ್ತர் ದೇವರು நீ திடன் கொள்ள இங்க ಇಲ್ಲಿ சூரியனும் இல்ல, ಸೂರ್ಯನೂ ಇಲ್ಲ, ஸ்டார்ஸும் இல்ல, ನಕ್ಷತ್ರಗಳು ಇಲ್ಲ, நோ சன் நோ ஸ்டார்ஸ். ಸೂರ್ಯನೂ ಇಲ್ಲ, ಸ್ಟಾರ್ ಇಲ್ಲ. அப்படின்னா என்னவா இருக்கும்? ಅಂದ್ರೆ ಏನಾಗಿರುತ್ತೆ? இப்ப சூரியன் இல்லைன்னா வெளியில என்னவா இருக்கும்? ಸೂರ್ಯ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನಾಗಿರುತ್ತೆ? அட இல்லைன்னா எனக்கு என்ன பாஸ்டர் மொபைல்ல டார்ச் இருக்கு சோத்ரா லேலூயா. ஹalleluya. என்ன டார்ச் இருந்தாலும் ಏನೇ ಟಾರ್ಚ್ ಇತ್ತು, என்ன லைட் இருந்தாலும் ಏನೇ ಲೈಟ್ ಇತ್ತು, சூரியன் இல்லைன்னா ಸೂರ್ಯ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ஒண்ணும் நடக்காது. ಏನೇ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. லேலூயா. நீ சொல்லுகிறான் அநேக நாட்கள், ಅನೇಕ ದಿನಗಳು, அநேக நாட்கள், ಅನೇಕ ದಿನಗಳು சூரியனும் இல்ல, ಸೂರ್ಯನಿಲ್ಲ, சந்திரன், ಸ್ಟಾರ್ ನಕ್ಷತ್ರಗಳು ಇಲ್ಲ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? ಸುತ್ತಲೂ இருள் சூழ்ந்திருக்கிறது. ಕತ್ತಲಾವರಿಸಿದೆ. கர்த்தர் அவங்ககிட்ட என்ன சொல்லி இருக்கிறா? ಹೇಳಿದ್ರೆ ரோம் வரைக்கும் போவடா, ನೀನು ರೋಮರಿಗೆ ಹೋಗ್ತೀಯಾ, என்ன குறித்து நீ அங்க சாட்சி சொல்லு, ನನ್ನ ಕುರಿತು ನಾನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೀಯಾ. அவனுக்கு ப்ராமிஸ் இருக்கிறது. ಅವನಿಗೆ ಪ್ರಾಮಿಸ್ ಇದೆ. கர்த்தரே அவனை தைரியப்படுத்தி இருக்கும்போது இந்த பூமியோ ಈ ಭೂಮಿಯು சுற்றி இருக்கிறதெல்லாம் இருளாய் மாறி இருக்கிறது. ಸುತ್ತಲಿದೆಲ್ಲ ಕತ್ತಲಾಗಿದೆ, இருளாய் இருக்கிறது. ಪೂರ್ತಿ ಕತ್ತಲಾಗಿದೆ. செய்வது
இன்னதென்று தெரியவில்லை. ಮಾಡುವುದು ಇಂಥದ್ದೆಂದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லையா? ಆಗ ತಪ್ಪಿಸಿ ಬದುಕುತ್ತೇವೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. கொரிந்தியர்ல தெளிவா சொன்னா ಅದು ಕೋರಿದಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗಿ செத்துருவோம் நினைச்சிட்டோம். ನಾವು ಸತ್ತು ಹೋಗ್ತೇವೆ ಅಂತ ನೆನೆಸಿದೆವು. முடிஞ்சது எங்க வாழ்க்கை இந்த இருளில் நாங்கள் நினைத்தோம். ಮುಗೀತು ನಮ್ಮ ಜೀವಿತ ಈ ಕತ್ತಲಲ್ಲಿ ಅಂತ ನೆನೆಸಿದೆವು. அந்த நேரத்துல தான் ಆ ಸಮಯದಲ್ಲಿ திரும்பி கர்த்தர் என்ன பண்றாரு? ತಿರುಗಿ ದೇವರೇ ಮಾಡ್ತಾರೆ, அவனை தைரியப்படுத்துகிறார். ನಾವು ಧೈರ್ಯ அந்த ಪಡಿಸ್ತೇವೆ. இருள் சூழ்ந்த நேரத்துல ಆ ಕತ್ತಲು ಆವರಿಸಿದ ಸಮಯದಲ್ಲಿ எல்லாரும் பயந்து ಎಲ್ಲರೂ என்ன ಭಯಪಡ್ತಾರೆ. செய்வதென்று தெரியாம திகைத்து புலம்பி நிற்கும் போது ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ ತಿಳಿಯುತ್ತಿರುವಾಗ 24ஆம் வசனம் 24ನೇ ವಾಕ್ಯ, பவுலே ಪೌಲನೇ பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இங்க என்ன வாசித்தோம்? ಎಲ್ಲಿ ಓದಿದೆವು? தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முற்றிலும் என்ன பண்ணுது? ತಪ್ಪಿ ಬರುತ್ತೇವೆ ಅಂತ ಪೂರ್ತಿ ನಂಬಿಕೆ ಏನಾಯ್ತು? ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்ல பழைச்சுக்கோன்னு. 1% ಕೂಡ ನಮಗಿಲ್ಲ. பல நாள சூரியனும் இல்ல, ಅನೇಕ ದಿನ ಸೂರ್ಯನಿಲ್ಲ, சந்திரனும் இல்ல, நட்சத்திரமும் இல்ல, ನಕ್ಷತ್ರಗಳಿಲ್ಲ, வெளிச்சமே இல்லாத இருள்ல சமுத்திரத்துல நிக்கிறானுங்க. ಬೆಳಗ್ಗೆ ಇಲ್ಲದ ಕತ್ತಲಲ್ಲಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, கப்பல்ல இருக்கிறானுங்க. ಹಡಗಲ್ಲಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பண்றதுனே தெரியல. ಏನ್ ಮಾಡೋದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்துல ಆ ರೀತಿ ಇಕ್ಕಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ தெய்வம் எவ்வளவு பெரிய சகாயர் என்பதை அடையாளப்படுத்துறாரு பாருங்க. ಎಷ್ಟು ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಹಾಯಕ ಅಂತ ಗುರುತು ಮಾಡ್ತಾರೆ. ஏற்கனவே ಬೇಕಂದ್ರೆ ಮೊದಲೇ அவன்கிட்ட சொன்னார், ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ನೀನು எங்க போகணும்? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು? நீ எங்க போகணும்? ನೀ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು? ஓட்டம் இங்க முடிய போறதில்ல. ನಿನ್ನ ಓಟ ಇಲ್ಲಿ ಮುಗಿದು ಹೋಗುದಿಲ್ಲಪ್ಪ. நான் அங்க ನಿನ್ನ வச்சிருக்கேன். ಗುರಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இதுவரை ಅಲ್ಲಿಯವರೆಗೂ உனக்கு உதவி செய்கிறவர் நானே. ನೀ ಸಹಾಯ ಮಾಡುವ ನಾನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருள் சூழ்ந்த நேரத்துல, ಕತ್ತಲು ಆವರಿಸಿದ ಸಮಯದಲ್ಲಿ, இருளான நேரத்துல ಕತ್ತಲಾದ ಸಮಯದಲ್ಲಿ அந்த பவுலை ಆ ಪೌಲನನ್ನು கூப்பிடுகிறார். ಕೇಳ್ಕೊಳ್ತಾರೆ, பவுலே, ಪೌಲನೇ, பவுலே, ಪೌಲನೇ, நீ பயப்படாத. ಭಯಪಡಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொன்னபடியே ನಾನು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ரோமிலே ராஜாவுக்கு முன்பாய் நின்று சாட்சி கொடுக்கவன். ಲೋಕದಲ್ಲಿ ರಾಜನ ಮುಂದೆ ನಿಂತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. ஒண்ணும் நடக்காது. ನಿನಗೇನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ನೀನು மற்றவங்க நினைப்பது போல ಬೇರೆ ನೆನೆಸಲಿಕ್ಕೆ சிந்திக்காத. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. தப்பி பிழைக்க வழியே இல்ல. ತಪ್ಪಿ ಬದುಕಿನ ದಾರಿಯೇ ಇಲ್ಲ. நானே வழியும் சத்தியமும் என்று சொன்னவர். ನಾನೇ ದಾರಿ ಮಾರ್ಗ ಸತ್ಯವಂತ ತಿಳಿದವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பவுல் சந்திக்கப்படுவதற்கு முன்பாகவே, ಪೌಲ ಶಿಕ್ಷಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ, பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே, ಪೌಲ ರಕ್ಷಣೆಗೊಳಗೆ ಮುಂಚೆನೆ, பவுல் அபிஷேகம் வருவதற்கு முன்பாகவே, ಪೌಲ ಅಭಿಷೇಕ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ, பவுலை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கென்று பிரித்தெடுப்பதற்கு முன்பாகவே, ಪೌಲ ಸೇವೆಗೆ ಏರ್ಪಡಿಸಿದಾಗಲೇ, பவுலுக்காகவே, ಪೌಲಿಗಾಗಿ, உனக்காகவே ನನಗಾಗಿಯೇ அவர் சொன்னார், நானே வழி என்று. ಅವರಿಗೆ ನಾನೇ ದಾರಿ. வழியே இல்லைனாலும் ஒரு வழியை உண்டாக்க அவராலே ஆகும். ದಾರಿಯೇ ಇಲ್ಲ ದಾರಿ ಉಂಟು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. வேற வழியே இல்லாத சூழ்நிலையில ಬೇರೆ ದಾರಿಯೇ ಇಲ್ಲ பவுல் ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நிற்கும் போது ಪೌಲ ನಿಲ್ಲುವಾಗ நீ பயப்படாதே ನೀನು ಭಯಪಡಬೇಡ சொல்லி ಎಂದು ಹೇಳಿ தப்பி பிழைக்க செய்த தெய்வம், ತಪ್ಪಿ ಜೀವಿಸಿದ ಮಗ ದೇವರು, அவனுக்கு சகாயம் பண்ணின ಅವರಿಗೆ தெய்வம், ಸಹಾಯ ಮಾಡಿದ ದೇವರು, நடத்தின தெய்வம். ನಡೆಸಿದ ದೇವರು. அப்ப 44ஆம் வசனத்துல சொல்லுகிறான், 44ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இவ்விதமாய் ಈ ರೀತಿಯಾಗಿ எல்லோரும் தப்பி ಎಲ್ಲರೂ ತಪ್ಪಿ கரையை சேர்ந்தோம். ಬೆಳಗ್ಗೆ ಬಂದವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தப்பி பிழைப்பென்ற ತಪ್ಪಿ ಜೀವಿಸ್ತೇವೆಂದು கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத போது ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಾಗ 24 கர்த்தர் சொன்னார், 24 ದೇವರು ಹೇಳಿದರು, பவுலே பயப்படாத. ಪೌಲನೇ ಭಯಪಡಬೇಡ. ஒன்னால ನಿನ್ನಿಂದ உன் கூட இருக்கிற ஒருத்தனும் சாக மாட்டான். ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಒಬ್ಬನು ಸಾಯುವುದಿಲ್ಲ. பிராணன் எல்லாம் ನಿನ್ನ ಪ್ರಾಣವೆಲ್ಲ இந்த சமுத்திரத்துல இல்ல. ಸಮುದ್ರದಲ್ಲ. யோபு சொன்னது போல என் கையில இருக்கு. யோப ಹೇಳಿದ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ நான் பத்திரமா பாதுகாத்துக்கிறேன். ನನ್ನ ಪುತ್ರನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பயப்படாம. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. அவன் பயப்படட்டும். ಅವನು ಭಯಪಡಲ್ಲ. ஏன்னா அவனுக்கு ஜெபிக்க தெரியாது. ಏಕೆಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஜெபிக்காதவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லாத. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರ ವಿಷಯ அவன் இருக்கிறதே மாத்தி விடுவான். ಅದು ಇದುವರೆ அதனால ஜெபிக்காதவன்ட்ட ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? நம்மளுடைய சூழ்நிலைகளை சொல்றதை விட ನಿನ್ನ ಸಂದರ್ಭ ಹೇಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ நீயே கர்த்தர்கிட்ட சொல்லி ನೀನೇ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳು. சொல்ல முடியலையா? ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீயே முழங்கால் படியிட்டு அதை கண்ணீரால தெரியப்படுத்த ನೀನೇ ಮೊಣಕಾಲಾಗಿ ಕಣ್ಣಿಂದ ಗುರುತು அந்த கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க. ಆ ಕಣ್ಣಿಗೆ ಉತ್ತರವಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவு பேர் இருக்கும்போது ಅಷ್ಟು ಜನ ಇದ್ದಾಗ கர்த்தர் பவுலை மாத்திரம் தைரியப்படுத்தினார். ದೇವರು ಪೌಲನ ಮಾತ್ರ ದಯಪಾಲಿಸಿದರು. உன்னால எல்லாரையும் நான் பாதுகாக்கிறேன். ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲಾನು ಕಾಲ್ಕೊಳ್ತಾನೆ. நமக்கு அததான் சொன்னேன். ಮಾತ್ರ ಅದೇ ಹೇಳಿದರು. உன்னால இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನಿಂದ
ಭೂಮಿ ಆಶೀರ್ವಾದಪಡುತ್ತದೆ. இன்னைக்கும் அவனாலதான் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. ಇವತ್ತಿಗೂ ಭೂಮಿ ಅದರಿಂದ ಆಶೀರ್ವಾದಪಡುತ್ತದೆ. நம்மளாலதான் இந்த பித்ருக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ನಮ್ಮಿಂದ ಭೂಮಿ ಆಶೀರ್ವಾದಪಡುತ್ತದೆ. ஆசீர்வதிக்கப்படும். ಇನ್ನು ಆಶೀರ್ವಾದಪಡುತ್ತದೆ. ಹalleluya. ஆதலால் அதே பவுல் சொல்லுகிறார். ಅದೇ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ. இவ்விதமாக ಈ ರೀತಿಯಾಗಿ எல்லாரும் தப்பி பிழைச்சோம். ನಾವೆಲ್ಲರೂ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆವು. எல்லாரும் கரையை சேர்ந்தோம். ನಾವೆಲ್ಲರೂ ದಡಕ್ಕೆ ಸೇರಿದೆವು. ஒருத்தரும் மரிக்கவில்லை. ಒಬ್ಬರೂ ಸಾಯಲಿಲ್ಲ. ஆனால் தேவன் சொன்னதை செய்கிறார். ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡುವವರು. அந்த காலவேளை அவர் சொன்னார், நான் உனக்கு சகாயரன். ನನಗೆ ಸಹಾಯಕನಿಲ್ಲ. ஒரு மாதத்தை முடிக்க போகிறார். ಒಂದು ತಿಂಗಳು ಮುಗಿಸಿ ಹೋಗ್ತೇವೆ. தத்துவம் பொய்யாவதில்லை. ವಾಗ್ದಾನ ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. தேவன் உன்னுடைய சகாயராய் இருக்கிறார். ದೇವರ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதத்தின் புத்தகம் ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ சங்கீதம் ಕೀರ್ತನೆ 68 68:10. ನಿನ್ನ ಪ್ರಜಾಮಂಡಲಿಯು ಅದರಲ್ಲಿ ವಾಸಿಸಿಕೊಂಡಿತು. ದೇವರೇ, ನೀನು ದಯಾಪರನಾಗಿ ದರಿದ್ರರಿಗೆ ಬೇಕಾದದ್ದೆಲ್ಲವನ್ನು ಸವರಿಸಿ ಕೊಟ್ಟಿ. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவனே ದೇವರೇ, உம்முடைய தயவினாலே ನಿಮ್ಮ ದಯೆಯಿಂದ ஏழைகளை பராமரிக்கிறீர். ಬಡವರನ್ನು ಮಾಡ್ತೀರಾ. அல்லேலூயா. சோ தேவனுடைய தயவினாலே, ದೇವರ ದಯೆಯಿಂದ, தேவனுடைய கிருபையினாலே ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ஏழைகளை ದರಿದ್ರರಿಗೆ அவரே என்ன பண்ணுகிறார்? ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? பராமரிக்கிறார். ಸವರಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். ಅವರು ಕಾವಲು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನೆಲ್ಲ ಕೊಡುತ್ತಾರೆ. நடத்துகிறார். ನಡೆಸುತ್ತಾರೆ. அவரை ஆசீர்வதிக்கிறார். ಅವರನ್ನು ಆಶ್ರಯಿಸುತ್ತಾರೆ. ಹalleluya. ஏசாயா எழுதின புத்தகம் ಯೆಶಾಯ ಪುಸ್ತಕ ஐசாயா 25. கொடூரமானவர்கள் ಕೊಟ್ಟೆ. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ದರಿದ್ರರಿಗೆ ರಕ್ಷಣಾ ದುರ್ಗ, ಬಿಸಿಲಿಗೆ ನೆರಳು, ಧಿಕ್ಕರರ ಶ್ವಾಸವು ಗೋಡೆಯ ಬಡಿದು ಬಿಡುವ ಬಿರುಗಾಳಿಯಂತಿರುವಾಗ ಆಶ್ರಯವೂ ಆಗಿದ್ದಿ. அல்லேலூயா. நீர் ஏழைக்கு பெலனும் ನೀನು ದರಿದ್ರರಿಗೆ ಕೋಟೆ, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் ಇಕ್ಕಟ್ಟಿನ ದರಿದ್ರರಿಗೆ ರಕ್ಷಣೆ, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் ಬಿಸಿಲಿಗೆ ನೆರಳು, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர். ಬೀಗ ಶಾಸವು ಗೋಡೆಗೆ ಬಂದು ಬಡಿದಾಗಿ கொடுமைகள் எழும்பும் போது ಗೋಡೆಗಳು ಎದ್ದೇಳುವಾಗ உன்னை பலனற்றவனாய் இந்த பூமியும் சமுதாயமும் சுற்றி இருக்கிற மனிதர்களும் மாற்றும் போது ತಲೆನದಾಗಿ ಸುತ್ತಲೂ ಸಮುದಾಯವೆಲ್ಲ ಹೇಳುವಾಗ உனக்கு பலனும் ನಿನಗೆ ಬಲವು, உனக்கு உன்னை தப்புவிக்கிற அடைக்கலமும் ನಿಮಗೆ ತಪ್ಪಿಸುವಂತ ಗುರಾಣಿಯು, உனக்கு நிழலுமாய் அவர் ನಿಮಗೆ இருக்கிறார். ನೆರವಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அதை சங்கீதம் புத்தகம் ಅದೇ ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ 37 37 37:40 37:40. ದುಷ್ಟರ ದೀನ ದರಿದ್ರರನ್ನು ಯೆಹೋವನು ಸಹಾಯಕನಾಗಿ ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಬಿಡುವನು. ಅವರು ಆತನ ಆಶ್ರಿತರಿಂದ ದುಷ್ಟರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ರಕ್ಷಿಸುವನು. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து ಯೆಹೋವನು ಅವರಿಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದು அவர்களை விடுவிப்பார். ಅವನು ತಪ್ಪಿಸಿ ಬಿಡುವನು. அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியா ಅವರು ಆತನ ಆಶ್ರಿತರಿಂದ அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ಅವರು ದುಷ್ಟರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ರಕ್ಷಿಸುವನು. ಹalleluya. சகோதரர், நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே ದೇವರ ನಂಬಿದರಿಂದ அல்லேலூயா, ಹalleluya. அவரே உங்களை என்ன பண்ணுகிறவர்? ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುವರು? விடுவிப்பார். ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவரே உங்களை தப்புவிக்கிறவராக, அவரೇ ತಪ್ಪಿಸುವವರಾಗಿ, உங்களை ரட்சிக்கிறவராக ರಕ್ಷಿಸುವವರಾಗಿ அவர் இருக்கிறார். ಇದ್ದಾರೆ. நீங்கள் அவரை நம்பி இருந்தால் மாத்திரம் போதும். ನೀವು ಅವರನ್ನು ನಂಬಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. 118ஆம் சங்கீதம் 118ನೇ ಕೀರ್ತನೆ 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே ಯೆಹೋವನು ನನಗೆ ಇದ್ದಾನೆ. ಆತನೇ ನನಗೆ ಸಹಾಯಕನು. ನನ್ನ ವೈರಿಗಳಿಗಾಗುವ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೋಡುವನು. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ಯೆಹೋವನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன். ನನ್ನ ವೈರಿಗಳಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಆಗುವುದನ್ನು ನೋಡುವೆನು. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் ದೇವರು என்ன பண்ணுகிறாரா? ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. எனக்கு ನನಗೆ கேடகமாக, ಕೇಡಯವಾಗಿ, எனக்கு நன்மை செய்கிறவராக ನನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ எனக்கு பக்கத்துல இருக்கிறார். ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நான் விழுந்து போவது, ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சத்துருக்கள் விழுவதை நான் பார்ப்பேன். ನಾನು ಶತ್ರುಗಳು ಬೀಳುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. நான் விழவே மாட்டேன். ನಾನು ಬೀಳುವುದಿಲ್ಲ. ஏன்? ಏನಕ್ಕೆ? நான் மனிதனை நம்புகிறவனல்ல, ನಾನು ಮನುಷ್ಯನ ನಂಬುವುದಲ್ಲ, தெய்வத்தை நம்புகிறவன். ನಾನು ದೇವರನ್ನು ನಂಬುವವನು. ಹalleluya. தாவீதை போல ದಾವೀದನಿದ್ದನು. இதோ இந்த
நிச்சயத்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானா ನಿಶ್ಚಯ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நிச்சயம் உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ನಿಶ್ಚಯ ನಾವು ಅವಮಾನಪಡಿಸುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் எழுதின புத்தகம் ರೋಮರ ಪುಸ್ತಕ 8:31. ಹಾಗಾದರೆ ಈ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಏನು ಹೇಳೋಣ? ದೇವರು ನಮ್ಮ ಕಡೆ ಇದ್ದರೆ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವವರು ಯಾರು? அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. நமக்கு விரோதமாய் நிற்பவன் ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವನು யார்? ಯಾರು? அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ எவனாவது எழும்ப முடியும்? ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯವಾ? ஒண்ணு நடக்காது. ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. தேவன் நம் பக்கத்துல இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. உள்ள இருக்கிறார். ನಿಮ್ಮ ಒಳಗಿದ್ದಾರೆ. நம்மோடு இருக்கிறார். ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದಾರೆ. சகாயராய் ನಿಮ್ಮ இருக்கிறார். ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾರೆ. ஒருத்தனும் உனக்கு முன்னாடி நிக்க முடியாது. ಒಬ್ಬನೇ ಮುಂದೆ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலூயா. சதி திட்டங்களா, ತೀರ್ಮಾನಗಳ சத்துருக்கள் காரணம் இல்லாமல் எழும்புறாங்களா? ಶತ್ರುಗಳ ಕಾರಣದಿಂದ கவலைப்படாத. ಚಿಂತೆಯ ಪಡಬೇಡಿ. தேவன் உன்னோடு இருக்கிறார். ದೇವರೊಂದಿಗಿದ್ದಾರೆ. சகாயராய் இருக்கிறார். ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾರೆ. யார் எழும்பினாலும் ಯಾರೇ ಇದ್ದಾರೋ ಒಂದು உன்னை சேதப்படுத்தாது. ಯಾರನ್ನಾಗಲೂ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು புக் ஆஃப் ஐசையா ಯೆಶಾಯ 2 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். புக் ஆஃப் ஐசையா 41:10. நீ பயப்படாதே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னுடனே இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. திகையாதே, ಜಿಜ್ಞಾಸೆಗೊಳ್ಳಬೇಡ, நான் உன் தேவன். ನಾನು ನಿನ್ನ ದೇವರು. நான் உன்னை பலப்படுத்தி ನಾನು ನಿನ್ನ ಬಲಪಡಿಸಿ உனக்கு சகாயம் பண்ணுவேன். ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ என் ಮಾಡುತ್ತೇನೆ. நீதியின் வலதுகரத்தினால் ನನ್ನ ಧರ್ಮದ ಬಲಗೈ உன்னை தாங்குவேன்னு சொல்லுகிறார். ನಿನಗೆ ಆಧಾರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய கரம் ಅವರ ಹಸ್ತ நீதி செய்யும். ನೀತಿ ಮಾಡುತ್ತದೆ. நம்பி இருந்த போதும், ನೀನು ನಂಬಿದ್ರೆ ಸಾಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை சார்ந்து இருந்த போதும் ಅವರ ಸಾರಿದ್ರೆ ಸಾಕು. அவர் உனக்கு என்ன பண்ணுவார்? ಅವನಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ಒಳ್ಳೆಯ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐசையா ಯೆಶಾಯ 40 40 29 to 31 ಜಲ್ದಿ ಓದಿ. ಸೋತವನಿಗೆ ಪ್ರಾಣವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ನಿರ್ಬಲನಿಗೆ ಬಹುಬಲವನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ. ಯುವಕರು ದಣಿದು ಬಲವವರು ತರುಣರು ಸೊರಗಿ ಮುಳುಗಿಸುವರು. ಯೆಹೋವನು ನಿರೀಕ್ಷಿಸಿದವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು. ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು. ಓಡಿ ದಣಿಯರು ನಡೆದು ಬಲ್ಲವರು. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ಸೋತು ಹೋಗಿದ್ದೀರಾ? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, உனக்கு பலன் கொடுக்கிறேன் என்று. ನಿನಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು. சரீரத்துல பலன் இல்லைன்னு சொல்லுகிறியா? ಶರೀರದಲ್ಲಿ ಫಲ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತೀರಾ? அவனுடைய பலனை புதுப்பிக்கிறேன் என்று ನಿನ್ನ சொல்லுகிறார். ಫಲವನ್ನು ಉನ್ನತಿಸುತ್ತಾರೆ. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ಸೋತವನಿಗೆ ಬಲ ಕೊಟ್ಟು ಯುವಕರಿಗೆ ಬಳಲುವಂತೆ இளைஞர்கள் ಮುದುಕರು இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர்கள் ಯುವಕರು ದಣಿದು ಬಳಲರು, அவங்க இடறி விழுவார்கள். ಅವರು ತೆರಿಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ. ஆனா நீ கர்த்தருக்கு காத்திருந்தனா ನೀನು ದೇವರಿಗೆ ಕಾಯ್ದಿದ್ದರೆ வாழ்க்கையில இடறலே இல்லை. ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ತಡೆಗಳೇ ಇಲ್ಲ ಅಂತಾರೆ. சத்துருக்கள் ಶತ್ರುಗಳು பண்ற சதியில நீ எங்கேயும் விழுந்து போக மாட்டேன்றாரு. ನೀ ಎಲ್ಲಿ ಬಿಡುವುದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா உன் பலனை அவர் கூட்டுகிறார். ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாள் படித்து ಮೊಣಕಾಲಕ್ಕೆ தேவன் ದೇವರು என் சகாயர். ಸಹಾಯಕನು. ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட ನನ್ನ ಆತ್ಮ ಆಲಿಸುವವನಿಗೆ கர்த்தர் இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தெய்வம் உன்னோடு ಆ இருக்கிறார். ದೇವರಿನೊಂದಿಗಿದ್ದಾನೆ. உங்கள் சகாயராய் இருக்கிறார். ಅವನಿಗೆ ಸಹಾಯಕರಾಗಿ உங்களுக்கு உதவி செய்கிறவர், ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ தாவீதுக்கு உதவி செய்தவர், தாவீதுக்கு ಸಹಾಯ ಮಾಡಿದವ பவுல் ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು நம்பிக்கையற்று இருந்தபோது ನಂಬಿಕೆಯಿಲ್ಲದಿದ್ದಾಗ அவனுடைய நம்பிக்கைக்குரியவர், ಆ ನಂಬಿಕೆ ಇರುವವರು அவனை தப்பி பிழைக்க பண்ணினவர், ತಪ್ಪಿಸಿ ಮಾಡುವವರು ಮನುಷ್ಯರು. காலவோடு ಈ ಜಾಗದಲ್ಲಿ உனக்கும் உதவி செய்கிறார். ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. உனக்கு சகாயம் பண்ணுகிறார். ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. தப்பி பிழைக்க பண்ணுவார். ನೀನು ತಪ್ಪಿ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುವರು. அவருடைய நாமத்தினாலே ದೇವರ ನಾಮದಿಂದ சுகித்திருப்பீர்களாக. ಜೀವಿಸಿ ಸುಖವಾಗಿರು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.